எல்லாருக்குமே லைஃப் வந்து பெட் ஆஃப் ரோசஸாக இருக்காது. அதே மாதிரி என்னோடய லைஃப்லேயும் நான் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்கேன் இந்த பிஹெச்டி ஜேர்னியில். மற்ற டிகிரி மாதிரி இந்த டிகிரியை வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. சில பேருக்கு இது வந்து 3 இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 7 இயர்ஸ், 10 இயர்ஸ், எனக்கு தெரிஞ்ச 16 இயர்ஸ் கூட இன்னும் பிஹெச்டி அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணாமலாம் கூட இருந்திருக்காங்க. ஸோ டாக்டரேட் அப்படின்ற பட்டம் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இதை மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க. எய்தர் பிஹெச்டி ஆர் யூஜிசி நெட் ஆர் செட் கம்பல்சரின்னு சொன்னனால இப்போ காலேஜஸில் வந்து ஒன்லி குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸை மட்டும்தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பிஹெச்டி வந்து அதிக அளவில் பண்ணுறாங்க. ஆனால் அதோட குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட்.